ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் லைட்டிங் அண்ட் கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் A12 நம்ம கையில் இருக்குது. இந்த மொபைலை வச்சு தான் இன்றைக்கி டெமோ பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்த்தீங்கன்னா லைட்டிங் வரல, கிராஃபிக்ஸும் வரல. நமக்கு வேறு ஒரு ஷாப்லேருந்து வந்திருக்கு. டீலர் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 2-3 டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போது வந்து டிஸ்பிளே வரலை. ப்ளஸ் வந்து லைட்டிங் அண்ட் கிராஃபிக்ஸுக்கு ஒரே ஐசியாக வரும். சில மாடலில் 2 ஐசி வரும். லைட்டிங்க்கு ஒரு ஐசியும் கிராஃபிக்ஸ்க்கு ஒரு ஐசியும் வரும். இந்த மொபைலில் லைட்டிங்க்கும் கிராஃபிக்ஸ்க்கும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஐசி வந்திருக்கு. அந்த ஐசி நமக்கு ஒரு 2-3 ஐசி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணியும் ரிசல்ட் வந்து சக்ஸஸ் ஆகலை. ஸோ இன்றைக்கி இந்த மொபைலை நம்ம லைவாக ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் இதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக டீப்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் இதை ஒரு டெமோ வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் லைட்டிங் அண்ட் கிராஃபிக்ஸ் செக்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைட்டிங் செக்ஷனில் எவ்வளோ விஷயம் இருக்குது, கிராஃபிக்ஸ் செக்ஷனில் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய வரும். ப்ளஸ் லைட்டிங் அண்ட் கிராஃபிக்ஸ் செக்ஷனை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 100% உங்களால் ரெடி பண்ண முடியும். அந்தளவுக்கு நம்ம இந்த வீடியோவை கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைல் நமக்கு ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் இதில் வந்து ஆனில் இருக்கா, ஏன்னா டிஸ்பிளே வந்து வரலை. ஸோ அதனால் உங்களால் ஆனில் இருக்கான்னு பார்க்க முடியாது. இதுக்கு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி உங்களுக்கு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வைப்ரேஷன் வரும், பட் ஆனால் அதை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா கையை வச்சு தான் ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் வந்து வைப்ரேஷன் வரும். நான் வந்து ஃபோனை ஆன் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் எதுவுமே தெரில. லைட் அடிச்சும் பார்த்துட்டேன். உள்ளே வந்து கிராஃபிக்ஸும் இல்லை, லைட்டிங்கும் இல்லை. நம்ம கம்ப்ளைண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா எல்சிடி மொபைல், இது வந்து எல்சிடி மொபைலு. எல்சிடி போட்டிருக்கக்கூடிய மொபைலில் கிராஃபிக்ஸ் வரலையா, லைட் வரலையா. இதே சூப்பர் AMOLED போட்டிருக்க மொபைலில் இருந்தது அப்படின்னா கிராஃபிக்ஸும் லைட்டிங்கும் ஒன்றா தான் வரும், ஒன்றா தான் வராமல் போகும். ஓகேங்களா? அதில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து லைட் வராமல் போகிறதோ இல்லை லைட்டிங் வந்து கிராஃபிக்ஸ் வராமல் போகிறதோ அந்த மாதிரிலாம் வரவே வராது. வந்தால் லைட்டிங் கிராஃபிக்ஸ் ரெண்டும் வரும், இல்லை அப்படின்னா ரெண்டுமே வராது. ஸோ அந்த கண்டிஷனில் தான் வரும். சூப்பர் AMOLEDயில் எல்இடிலையும் சரி. ஓகேங்களா? இந்த மொபைலு எல்சிடி மாடலு. ஸோ எல்சிடி மாடலில் கிராஃபிக்ஸ் தனியாக இருக்கும், லைட்டிங் தனியாக இருக்கும். ஐசி வேணுமா இதில் மிங்கிலாக ரெண்டும் ஒன்றா போட்டிருந்தா கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸும் லைட்டிங்கும் தனித்தனியாக தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து கிராஃபிக்ஸ் வரும், லைட்டிங் வராமல் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து லைட்டிங் வரும், கிராஃபிக்ஸ் வராமல் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் சில டைமில் வரும். இது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மொபைலில் நமக்கு கிராஃபிக்ஸும் வரலை, லைட்டிங் வரலை. நம்ம கிராஃபிக்ஸ் மட்டும் வருதுன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு டார்ச் அடித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே உள்ளே வந்து தெரியும் எழுத்து எழுதியிருக்கிறது. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து கிராஃபிக்ஸும் இல்லை, லைட்டிங் இல்லை. இதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். அப்போ நம்ம வந்து கிராஃபிக்ஸ் செக்ஷனையும் லைட்டிங் செக்ஷனையும் 1 by 1 செக் பண்ணணும். எடுத்த உடனே லைட்டிங் செக்ஷனை மட்டும் நம்ம ஒர்க் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, நமக்கு சக்ஸஸ் ஆகாது. ஸோ கிராஃபிக்ஸ் செக்ஷனையும் லைட்டிங் செக்ஷனையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ மொபைலு ஆனில் இருக்குது. நம்ம ப்ளக்இன் பண்ணி சிஸ்டமில் கனெக்ட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். சவுண்டு வருது, உங்களுக்கு சவுண்டு வர்றது கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஃபோன் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சாம்சங் மோடம் சொல்லிட்டு கனெக்ட் ஆகிருக்கு. இதில் சாம்சங் A12 இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ மொபைலு ஆனில் இருக்குது. ஓகேங்களா? ஆனில் இருக்குது. ஆனால் கிராஃபிக்ஸும் இல்லை, லைட்டிங் இல்லை. இப்போ நம்ம இதை பற்றி ஃபஸ்ட்டு இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, என்னென்னலாம் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த போர்டை செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு எல்சிடி டிஸ்பிளே எடுத்துக்கிட்டு அந்த டிஸ்பிளேயில் நமக்கு கிராஃபிக்ஸு அண்டு லைட்டு இது ரெண்டும் வர்றதுக்கு என்னென்ன லைன்லாம் இருக்குது, அந்த என்னென்ன லைன்லாம் வந்தால் அந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகும், அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஃபிக்ஸை பார்க்கலாம். நம்ம மொபைலில் கிராஃபிக்ஸ் வரணும், எல்சிடி டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேக்கு கிராஃபிக்ஸ் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 MIPA லைன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். MIPA லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபியூலேருந்து வரும். சிபியூவில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். அதில் கிராஃபிக்ஸ் யூனிட்லேருந்து நமக்கு 10 MIPA லைன் வரும். அதுக்கப்புறமா நமக்கு 1.8 வோல்டேஜ் நம்ம டிஸ்பிளே கிராஃபிக்ஸ் தெரிகிறதுக்காக நமக்கு வந்து 1.8 வோல்டேஜ் தேவைப்படும். அந்த 1.8 வோல்டேஜ்
பவர் ஐசிலேருந்து மேக்ஸிமம் வரும். ஓகேங்களா. இது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாவது எல்டிஓ கொடுத்து கூட நமக்கு கொடுத்துருக்கலாம். மேக்ஸிமம் பவர் ஐசிலேருந்து வரும். அடுத்து ரீசெட் லைன் சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது. இந்த லைனில் 1.8 வோல்டேஜ் வரும். நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக டயோட் ரீடிங்கும் வரும். இது எங்கேருந்து வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராசர், அதாவது சிபியூலேருந்து தான் வரும். அங்கே கிராஃபிக்ஸ் யூனிட்டுக்குள்ளே, அதாவது பார்ட்டாக பிரிஞ்சிருக்கும், அங்கே கிராஃபிக்ஸ் யூனிட்லேருந்து தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா விஎஸ்என் அண்ட் விஎஸ்பின்னு சொல்லிட்டு 2 லைன் இருக்குது. இது வோல்டேஜ் லைனு. விஎஸ்என்னில் பார்த்தீங்கன்னா -5 வோல்ட் வரும். விஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா +5 வோல்ட் வரும். நீங்கள் போர்டில் எங்கே செக் பண்ணிங்கனாலும் மைனஸில் வோல்டேஜ் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம கிராஃபிக்ஸ் செக்ஷனில் வரக்கூடிய இந்த விஎஸ்என் லைனில் -5 வோல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்புறம் பார்க்கலாம். இந்த விஎஸ்என் விஎஸ்பிக்கு மட்டும் நமக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஐசியை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுனால மற்ற லைன்ஸ்லாம் வந்து சிக்னல்ஸு கொஞ்சம் எனபிள் வோல்டேஜ், அதனால் வந்து கம்மியான வோல்டேஜுங்கிறதுனால அதெல்லாம் வந்து ப்ராசரே ஹேண்டில் பண்ணிடும். இது வந்து 5 வோல்ட்டுங்கிறதுனால தனியாக மேக்ஸிமம் மாடல்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் ஐசி கூட இந்த 5 வோல்ட்டு -5 வோல்ட்டும் +5 வோல்ட்டும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அந்த செக்ஷனை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க சில மொபைல்ஸில். அதை பற்றியும் நம்ம அடுத்த டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். இது போக கிராஃபிக்ஸ் செக்ஷனில் ஒரு சில லைன்ஸ் வந்து புதுசாக வரக்கூடிய மாடல்ஸில் ஆட் பண்ணுறாங்க. ஐடி லைனு இன்னும் சில லைன்ஸ் இருக்குது. பட் நமக்கு மேஜரான மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த லைன்ஸ் இருந்தாலே போதும். எக்ஸ்ட்ரா லைன் வரக்கூடிய ஒரு சில மாடலாக இருந்தாலுமே இந்த லைன் வந்ததுன்னா கண்டிப்பாக 100% நமக்கு கிராஃபிக்ஸ் ஒர்க் ஆகணும் எல்சிடி டிஸ்பிளே இருக்கக்கூடிய மாடல்ஸில். ஓகேங்களா. அடுத்து லைட்டிங்க்கு பார்க்கலாம். லைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆனோட லைன் சொல்லுவோம். அதில் 17 வோல்டேஜ் டு 35 வோல்டேஜ் நமக்கு வந்து லைட்டிங் ஏசி ஜென்ரேட் பண்ணி அனுப்பும். ஒரு பல்பை எரிய வைக்கிறதுக்காக நமக்கு இத்தனை வோல்டேஜை வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்புது. அடுத்து கேத்தோட லைன் வந்து பார்த்திங்கன்னா ஐசிலேருந்து ஒரு லைனாக வந்துட்டு பிரித்து கொடுத்துருப்பாங்க. K1 K2 K3 அப்படி சொல்லிட்டு ஒரு 2 லைனாவோ 3 லைனாவோ பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம அப்போ டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா CABC அல்லது PWM அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த லைனை பற்றியும் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த K1 K2 K3 அப்படி சொல்லிட்டு 3 ஏன் பிரிக்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்பிளேயில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து செட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 பல்பு ஒரு செட்டு, இன்னொரு 4 பல்பு ஒரு செட்டு, அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஒரு செட்டப் லைட்டுக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட் வேணும். அதுக்காக அந்த மைனஸ்க்காக ஒரு லைனையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. K1 K2 அந்த ஒரு செட்டப் லைனுக்கும். ஆனோட லைனை ஒரே லைனை கொண்டு போய் எல்லா இதுக்கு வந்து ப்ளஸ்ஸோட பாயிண்டில் கொண்டு இணைச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்பிளேயை பார்க்கும்போது நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க டைரெக்டாக ஸ்கிமாட்டிக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் சொல்யூஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் சொல்யூஷனை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஹார்ட்வேர் சொல்யூஷன் சாம்சங் A12 ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட இருக்க ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் A12. ஸோ அதனால் இதிலேயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வரக்கூடிய லைன் பார்த்திங்கன்னா MIPL லைன் சொல்லியிருந்தேன், 10 லைனு. இந்த கனெக்டரோட மேல் சைடு பார்த்திங்கன்னா 4 லைன் இருக்குது. கனெக்டரோட கீழ் சைடு பார்த்திங்கன்னா 6 லைன் இருக்குது. அதுக்கப்புறமா ரீசெட் லைன் 1.8 வோல்டேஜ் வரும். இதில் அதை 1.8 மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரீசெட் லைன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து VDD LCD 1.8ன்னு சொல்லிட்டு ஒரு வோல்டேஜ் லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது டிஸ்பிளேயோட கிராஃபிக்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய 1.8 லைனு. அதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா VSN அண்டு VSP. VSNல பாருங்கள், VSN சொல்லி போட்டு _ போட்டு பக்கத்தில் -5 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு 5.9 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து விஎஸ்பிக்கு பாருங்கள் மைனஸ் மென்ஷன் பண்ணாமல் இருக்குது. ஸோ இது வந்து ப்ளஸ் லைனு. ஓகேங்களா. +5 வோல்ட் வரக்கூடிய லைனு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடி லைனு 2 லைன் இந்த பக்கம் இருக்குது. இங்கே நடுவில் ஒரு லைன் இருக்குது. ஓகேங்களா. 3 லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு லைன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பாருங்கள், VDD 1.8 APன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டெமோவாக முன்னாடியே வந்து நோட்ஸில் வந்து இந்தந்த லைன் தான் வரும்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். இந்த லைன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக டிஸ்பிளேக்கு வரக்கூடிய லைனே கிடையாது. இது டச் ஸ்க்ரீனுக்கு ஒர்க் ஆகக்கூடிய 1.8 வோல்டேஜ் வரக்கூடிய லைனு. இந்த லைன் வரலன்னா டச் ஸ்க்ரீன் தான் ஒர்க் ஆகாமல் இருக்கும், ஆனால் டிஸ்பிளே வரும். ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்சிடி செக்ஷன்லேயும் நமக்கு வந்து 1.8 வோல்டேஜ் லைனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, VDD APன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டச் செக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1.8 வோல்டேஜ் லைனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சேம் பின்னு. இது ஆக்சுவலாக டச் செக்ஷனுக்கு வரக்கூடிய லைனு. ஸோ இதனால தான் நான் வந்து முன்னாடியே ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தேன். ஹார்ட்வேர் சொல்யூஷனில் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. அது உண்மையிலே டிஸ்பிளேக்குரிய லைனாக இருக்காது, சம்டைம்ஸ் வேறு லைனாக கூட இருக்கலாம். அதனால தான் இந்த லைன்ஸ் தான் வரும் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே மென்ஷன் பண்ணி, ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க.
அடுத்து லைட்டிங் செக்ஷன் தான். இந்த செக்ஷனில் மொத்தம் 4 லைன் வருது. எல்சிடி PWM, எல்சிடி கேத்தோடு 1, கேத்தோடு 2 அண்ட் எல்சிடி ஆனோடு லைனு 24 வோல்டேஜ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 லைனு. இந்த 4 லைனும் ஒரு ஐசிலேருந்து நமக்கு வந்து வருது அவுட்புட்டாக. ஓகேங்களா? அதே மாதிரி எல்சிடி கிராஃபிக்ஸ் செக்ஷனில் வரக்கூடிய 2 வோல்டேஜ் -5 +5 இதுவுமே அதே ஐசியிலேருந்து தான் நமக்கு ஜென்ரேட் ஆகி வருது. ஸோ அந்த ஐசி ரொம்ப முக்கியமான ஐசி. மேக்ஸிமம் பீப்புள் வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் அண்ட் லைட்டிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஐசியை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. இதில் ஒரு முக்கியமான சீக்ரெட் இருக்குது. LED K1 K2 அண்ட் எல்சிடி PWM இந்த லைனில் வந்து ஒரு முக்கியமான சீக்ரெட் இருக்குது. அதை பற்றி நான் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பார்த்த கிராஃபிக்ஸ் செக்ஷனில் உள்ள லைன்ஸு அண்ட் லைட்டிங் செக்ஷனில் உள்ள லைன்ஸு எல்லா மாடல்ஸுமே வரும். சும்மா ஒரு சாம்பிளுக்கு சில மாடல்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், Note 9 Pro Max ஓட எல்சிடி செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 10 MIPI லைனு, ஒரு 1.8 லைனு, +5 -5 வோல்டேஜ் லைனு, இங்கே 2 லைனு, ரீசெட் லைனு, இங்கே ஐடி லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த லைட்டிங் செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுலேயுமே பாருங்கள், இங்கே பாருங்கள், கேத்தோடு லைனுக்கு சிங்க் 1, சிங்க் 2, சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே 3 லைனு. இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடு லைனு. ஓகேங்களா? சிங்க் கே அப்படின்னு சொல்லிங்கிறத போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த நேம் பார்த்தா தெரியும். இது வந்து ஆனோடு லைனு, இது வந்து PWM. இதில் வந்து கேத்தோட லைனு மொத்தம் 3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில மாடலில் 2 இருக்கும், சில மாடலில் 1 இருக்கும் எல்சிடியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இன்னும் ஒரு சில மாடலில் தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். Oppo A3s ஓப்பன் பண்ணிக்கலாம். A3s ரொம்ப ஃபேமஸான மாடலு, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்கே லைட்டிங் செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு மொத்தம் 4 லைனு. ஓகேங்களா? ஆனோட லைனு, கேத்தோடு 1, கேத்தோடு 2, CABCன்னு சொல்லிட்டு 4 லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிராஃபிக் செக்ஷனையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். கிராஃபிக் செக்ஷனில் இங்கே இந்த பக்கம் 10 லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, MIPI லைனு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், VS and VSP அண்ட் 1.8 லைனு, ஒரு ரீசெட் லைனு. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு TE லைன். இது வந்து ஐடி லைன். ஓகேங்களா? TEன்னு போட்டிருக்கிறது ஐடி லைன் தான். இதில் ஆக்சுவலாக 1.8 வோல்டேஜ் வரும். சரி, நம்ம அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அடுத்து. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எல்லா மாடல்ஸையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். டேரெக்டாக நம்ம இப்போ இந்த மொபைலில் லைவ் செக்கிங் ஆரம்பிக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே நான் உங்களுக்கு லைவ் செக்கிங்கும் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? எல்சிடி மொபைலுங்கிறதுனால நமக்கு இதில் எந்த வோல்டேஜ் ஃபஸ்ட் வரும், எந்த வோல்டேஜ் செகண்ட் வரும், டயோட் ரீடிங் வந்தால் என்ன பண்ணுறது, வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அவங்க பண்ண மிஸ்டேக்கே இப்போ நம்ம வந்து ஃபைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி அவங்க வந்து லைட்டிங் ஐசி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, லைட்டிங் அண்ட் கிராஃபிக்ஸ் ஐசி. ஸோ நமக்கு அந்த ஐசியில் வந்து அவுட்புட் வருதாங்கிறத ஃபஸ்ட்டு ஒன்ஸு டயக்னோஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் வருதுன்னா நம்ம அடுத்த லைனை பார்க்கலாம். சப்போஸ் வரலைன்னா அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், நம்ம சார்ஜிங் ப்ளக்இன் பண்ண உடனே நமக்கு வந்து +5யும் அண்டு -5யும் நமக்கு இந்த 2 லைனும் வந்து வோல்டேஜ் வரணும். அதாவது ஃபோன் ஆன் கண்டிஷன் ஆகும்போது நமக்கு வந்து இங்கே வோல்டேஜ் வரணும். சாம்சங் மொபைல்லே நம்ம சார்ஜர் ப்ளக்இன் பண்ணாலே பேட்ரி இருந்தாலும் இல்லாட்டியும் லோகோ வரும், எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி MI மொபைலில், அதே மாதிரி விவோ மொபைலில், எல்லா மொபைல்லையுமே நமக்கு ப்ளக்இன் பண்ணாலே வந்து லோகோ வரணும். இப்போ இங்கே பாருங்கள், +5 -5ல் இந்த -5ல் வோல்டேஜ் வரல, +5லையும் வரல. நம்ம சார்ஜர் ப்ளக்இன் பண்ணியிருக்கோம். இது வந்து VPH லைன்லேருந்து வரக்கூடிய LED ஆனோடு லைனு. இந்த லைனில் பாருங்கள், VPHயில் வரக்கூடிய வோல்டேஜ் அப்படியே நம்ம ஆனோடு லைனில் வரும். எல்சிடி மொபைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஜிட்டல் ஐசியாக இருந்தாலும் சரி, அனலாக் ஐசியாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆனோடு லைனில் வோல்டேஜ் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பாருங்கள், எல்சிடி ப்ளஸ் வோல்டேஜ் வரக்கூடிய லைனு, 5 வோல்ட் வரக்கூடிய லைனு, மைனஸ் வோல்டேஜ் வரக்கூடிய லைனு, இந்த 2 லைன்லேயுமே நமக்கு எந்த வித வோல்டேஜுமே வரலை, ஒன்று கூட வரலை. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து அவுட்புட் வரலை தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம டைரெக்டாக ஒரு ஐசியை வந்து அட்டாக் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. அதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா MIPI லைனை செக் பண்ண வேண்டியிருக்கும். 10 லைன் வரும். ஸோ இந்த 10 லைன் நம்ம செக் பண்ணும்போது ரிவர்ஸில் செக் பண்ணணும், ரீடிங்கு டயோட் ரேஞ்சில் வச்சுருக்கணும் மல்டிமீட்டரை. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இதில் வரக்கூடிய டயோட் ரீடிங் பார்த்திங்கன்னா எல்லா லைனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கணும், சிமிலராக. கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது. ஒரு டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 to 20க்குள்ளே தான் டிஃப்ரெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து 449 சரி 449ல் இருக்குது. இது வந்து 447ல் இருக்குது. இது 449, இது வந்து 450.
இப்போ இந்த 4 லைனும் பெர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து கீழே இருக்கிற லைனை செக் பண்ணலாம். இங்கே ஒரு 6 லைன் இருக்குது பாருங்கள். 451 450 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்கலாம். அதிகபட்சம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 to 15 வரைக்கும் இருக்கலாம். 20க்கு மேலே தாண்டுது டிஃப்ரெண்ட் இருக்குது, ரீடிங் வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூட்டி மோடில் வச்சு இந்த லைனை எங்கே கனெக்டில் இருக்கோ அங்கே வந்து நம்ம அந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு சிபியில் தான் கனெக்டில் இருக்கும், அங்கேக்கும் இங்கேக்கும் நம்ம ஒரு ஜம்பர் அடித்தோ நம்ம ஈஸியாக கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீடிங் மேக்ஸிமம் எம்ஐபி லைனில் ஒரே மாதிரி தான் வரணும். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து 10 எம்ஐபி லைனை செக் பண்ணிட்டோம். அடுத்து 1.8 வோல்டேஜ் லைனை செக் பண்ணலாம். இதோட நமக்கு மேல் சைடு பார்த்திங்கன்னா 7வது பின் வந்து நமக்கு 1.8 லைனு. 7வது பின்னோட ரீடிங் பார்த்திங்கன்னா 2166. ஆக்சுவலாக ஒரு ரீடிங் வந்து தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நமக்கு 1000 கீழே தான் வோல்டேஜ் லைனில் வந்து நமக்கு ரீடிங் வரணும். 2166 காமிக்குது. ஓகேங்களா. எந்த வோல்டேஜ் லைனாக இருந்தாலும் சரி நமக்கு 1000 கீழே தான் வரணும். ஆனால் இது வந்து தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்த பின்ன நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ரீசெட் லைனு 543 ரீடிங் இருக்குது நமக்கு. ஓகே, இதோட ரீடிங் கரெக்டாக இருக்குது. அடுத்து விஎஸ்என் ஒரு 3 பின்னி விட்டு இது ஓயில் காமிக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபார்வேர்டில் செக் பண்ணலாம், ரீடிங் காமிக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபார்வேர்டில் செக் பண்ணும்போது நமக்கு 617. ஓகே, ரீடிங் கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து விஎஸ்என்னை செக் பண்ணும்போது நமக்கு ஃபார்வேர்டில் செக் பண்ணணும். மற்ற பின் எல்லாமே ரிவர்ஸில் செக் பண்ணியிருப்போம். அதாவது பிளாக் ப்ரோப்பை க்ரௌண்ட் பண்ணிவிட்டு ரெட் ப்ரோப்பில் செக் பண்ணணும் இந்த விஎஸ்என் லைனை. ஓகேங்களா. எல்லா மொபைலுக்கும் இதே மாதிரி தான் செக் பண்ணணும் விஎஸ்என் லைன். அதாவது மைனஸ் வோல்டேஜ் வரக்கூடிய அந்த விஎஸ்என் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த லைன் மட்டும். மற்ற லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் செக் பண்ணணும். அதை ரெட் ப்ரோப்பை வந்து க்ரௌண்ட் பண்ணிடணும். பிளாக் ப்ரோப்பை வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஐடி லைனில் நமக்கு ரீடிங் பார்க்கலாம். 576, இந்த பின்னு 571. ஐடி 1 2 ஓகே. இன்னும் ஐடி 3 3வது லைனை வந்து நம்ம செக் பண்ணலாம். 3வது லைன் எங்கே இருக்குது? இங்கே இந்த இடத்துல ஒரு லைன் வருதா? இந்த இடத்துல இருக்குது 3வது லைனு. ஐடி 3 வந்து 576. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஐடி லைன் 3 லைனையும் செக் பண்ணிட்டோம். 3மே பெர்ஃபெக்டாக நமக்கு வந்து வேல்யூ வருது. எடுத்து நமக்கு வந்து விஎஸ்பி மட்டும்தான் நம்ம பெண்டிங் இருக்குது. நம்ம கூல் டெஸ்ட் பண்ண வேண்டியதில் இன்னும் ஒரே ஒரு லைன் தான் பெண்டிங்கு. ஸோ அதையும் செக் பண்ணிடலாம். இதை செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ஹார்ட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் நமக்கு 15வது பின் வந்து பார்த்திங்கன்னா விஎஸ்பி. நான் கவுண்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பின்னை வந்து பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம எதுக்காக எல்லா பின்னையும் வந்து நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மற்ற பின்னும் சரியாக இருக்கா, வேறு எதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான். இதில் ரீடிங் கரெக்டாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம கூல் டெஸ்ட் பண்ணிட்டோம். எல்லா பின்னுமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஒரே ஒரு பின்னு மட்டும் நமக்கு இந்த 1.8 பின்னு மட்டும் டவுட் இருக்குது. ஸோ இது நம்ம ஹார்ட் டெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஓகேங்களா. நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டோம் எல்சிடிக்கான லைன் எல்லாமே. இருந்தாலும் அந்த 1.8 ஏபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது டச் லைன் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 1.8 லைனை வந்து செக் பண்ணலாம். ஓயில் காமிக்குது, ஒரே நிமிஷம். இங்கே இன்னும் 3வது பின். ஓகே, 3வது பின்னில் பார்த்தீங்கன்னா 338. ஓகேங்களா. இதோட ரீடிங் பாருங்கள் 338. இது ஒரு 1.8 வோல்டேஜ் லைன் தான். ஆனால் இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூ கரெக்டாக இருக்குது. அதாவது 1000 கீழே இருக்குது. 1.8 லைன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 200 300 தான் வரும். பட் அதிகமாக 1000க்கு மேலே வந்து தாண்டாது. அப்படி ஆச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த லைனில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? கூல் டெஸ்ட் பண்ணிட்டோம். ரீடிங் எல்லாம் வருது. ஒரு லைன் மட்டும் ப்ராப்ளம் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது ஹார்ட் டெஸ்ட்டு தான். மொபைலை ஆன் கண்டிஷனில் வச்சுட்டு மல்டிமீட்டரில் டிசி மோடில் வச்சு நம்ம வோல்டேஜ் வருதா, நான் சில லைன்ஸில் வோல்டேஜ் வரும், சில லைன்ஸில் சிக்னல் வரும்னு சொல்லியிருந்தேன். வோல்டேஜ் வரக்கூடிய லைனில் நம்ம செக் பண்ணும்போது வோல்டேஜ்லாம் கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்க்குறது தான் நமக்கு ஹார்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் யோசிச்சிருக்கலாம், ஒரு கொஸ்டின் வரலாம், எதுக்காக இந்த மிப்பி லைன் அடுத்து 1.8 ரீசெட் லைன் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏன் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. பட் இது என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, மொபைல் ஒர்க்கிங்கில் ஒரு ஐசியோட ஒர்க்கிங் பிரின்சிபலில் ஒரு சீக்வன்ஸ் படி தான் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு மிப்பி லைனு, அடுத்து 1.8, அடுத்து ரீசெட்டு, இப்படி ஒரு சீக்வன்ஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம சீக்வன்ஸ் படி நம்ம செக் பண்ணுறோம். நீங்கள் வேணால் ஹார்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு கூட கூல் டெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு லைனை செக் பண்ணி கூட இப்படி நம்ம மாற்றி கூட செக் பண்ணலாம். ஆனால் நமக்கு ப்ராப்பராக சீக்வன்ஸ் படி செக் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ஃபால்ட் ஃபைண்ட் ஆகும். ஸோ அதை தான் ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து கூல் டெஸ்ட்டை முடிச்சிட்டோம். ஹார்ட் டெஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வேலை பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம
ஹாட் டெஸ்ட் பண்ணும்போது விஎஸ்பி அண்ட் விஎஸ்என் லைனில் வந்து வோல்டேஜ் எதுவுமே வரலை. ஆல்ரெடி அவங்க அந்த ஐசியை ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணியிருக்கும்போது அங்கே இருந்து நமக்கு வோல்டேஜ் வரலை. ஏன் வரலை, அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களான்னு ஒன்ஸ் அந்த ஐசியை வெரிஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கூல் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு 1.8 லைன் வந்து ப்ராப்ளம் தெரிஞ்சது. ஸோ அந்த லைனையும் நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணலாம். நம்ம ஐசியோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ஐசியோட பார்ட் நம்பரை காப்பி பண்ணிக்கலாம். லேஅவுட்லேருந்து ஸ்கிமாட்டிக்கை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்ம ஐசியை செக் பண்ண போகிறோம்னாலே அதோட பின் அவுட் டீட்டெயில்ஸ், அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம செக் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு பேக்லைட் ஐசியோட செக்ஷன் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்கிமாட்டிக்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் ஒரு டெமோ ஒன்றா காமிக்கிறேன், ப்ளஸ் லைவில் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐசியோட இன்புட் லைன்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு இன்புட் எங்கேருந்து வருது, விபிஹெச் வோல்டேஜ்லேருந்து வருது. ஓகேங்களா, இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் V6 பேக்லைட் அப்படிங்கிற நேம் கொடுத்து இதில் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வரக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.7லேருந்து 4.2 வோல்டேஜ்க்குள்ளே நமக்கு விபிஹெச்சில் வரக்கூடிய வோல்டேஜ் அப்படியே இங்கே வரணும். சப்போஸ் இந்த இடத்துக்கு விபிஹெச் வோல்டேஜ் இங்கே வரலை, என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டின் வரலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ராப்ளம் வந்திருக்கு, அது தெரியாமல் என்கிட்ட சில பேர் கேட்டிருக்காங்க. விபிஹெச் வோல்டேஜ் இந்த இடத்துக்கு வரலை. ஒன்று இந்த இடத்துல வந்து ஷார்ட் இருக்கா, இந்த இடத்துல ஷார்ட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் மொபைலே ஆன் ஆகாது, பட் ஷார்ட் இருக்காது. சப்போஸ் இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல வோல்டேஜ் வரலை, அதாவது மொபைல் வந்து ஆன் ஆகுது ஆனால் இந்த இடத்துக்கு வோல்டேஜ் வரலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா விபிஹெச் வோல்டேஜ் வேறு எந்த இடத்துல வருதோ அங்கேருந்து இங்கே நீங்கள் ஒரு லைனை மேக் பண்ணலாம், ஒரு ஜம்பர் அடிக்கலாம். அடித்தோம்னா அங்கே வரக்கூடிய வோல்டேஜ் அப்படியே இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நமக்கு இங்கே 3.7 வோல்டேஜ் இங்கே வருதுன்னு சொல்லியாச்சு, கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துட்டு இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வோல்டேஜை ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே வரக்கூடிய அந்த விபிஹெச் வோல்டேஜ் இந்த இடத்துக்கு வருதா, இந்த இடத்துட்ட ஒரு பின் கனெக்ஷன் எடுத்திருக்காங்க அந்த லைன்லேருந்து. ஓகேங்களா, அந்த லைன்லேருந்து எடுத்து ஒரு காயில் நடுவில் போட்டிருக்காங்க. இந்த காயிலோட ஒர்க்கிங் பிரின்சிபல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காயிலோட ஒரு எண்டில் கொடுத்தோம்னா இன்னொரு எண்டில் வோல்டேஜ் அப்படியே வரும். ஓகேங்களா, இங்கே வரக்கூடிய வோல்டேஜ் அப்படியே இங்கே வரும். இங்கே வந்து பின் நம்பர் D4ல் நமக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசியில் பின் நம்பர் D4ல் வந்திருக்கு. நேம் என்ன போட்டிருக்கு, LCM சுவிட்சிங் போட்டிருக்கு. LCMனா லிக்விட் கிறிஸ்டல் மாடல்னு சொல்லுவாங்க, இல்லை மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. லிக்விட் கிறிஸ்டல்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்க டிஸ்பிளே LCD டிஸ்பிளே. LCDக்கு மீனிங்கு லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஓகேங்களா, அப்போது நமக்கு இது கிராஃபிக் செக்ஷனை எனபிள் பண்ணக்கூடிய இன்புட்டாக வரக்கூடிய வோல்டேஜ். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து இந்த வோல்டேஜ் தான் நமக்கு இந்த ஐசிக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஓகே. இங்கே வரக்கூடிய வோல்டேஜ் ஒரு இன்புட்டாக நமக்கு கிராஃபிக் செக்ஷனுக்கு இது வழியில் இங்கே வந்து சேர்ந்துருச்சு. ஓகேங்களா, சப்போஸ் இந்த இடத்துக்கு வோல்டேஜ் வரலைன்னா என்ன அர்த்தம், இந்த காயில் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்படி அடுத்து இங்கே வரக்கூடிய வோல்டேஜ் அடுத்து ஒரு கனெக்ஷன் எடுத்திருக்காங்க. அந்த கனெக்ஷன் எடுத்து B1 பின்னில் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க, இன்னும் போட்டிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேக்லைட்டுக்காக. ஓகேங்களா, லைட் எரியறதுக்காக. இந்த இன்புட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் எனபிள் ஆகிறதுக்கு, கிராஃபிக்ஸுக்கு +5 -5 வோல்டேஜ் நமக்கு வந்து வரும். ஸோ அந்த வோல்டேஜுக்காக இந்த இடத்துட்ட ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2 இன்புட் ஆகிடுச்சா, அப்படியே இந்த வோல்டேஜ் ஒரு காயிலில் கொடுத்துருக்காங்க. இந்த காயில் பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோ ஹென்றி. இந்த காயில் எதுக்குன்னா லைட்டிங்க்கு தேவைப்படக்கூடிய வோல்டேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இந்த காயிலோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியும் உங்களுக்கு, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த எண்டில் கொடுத்தோம்னா இந்த எண்டில் அப்படியே இந்த பக்கம் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதே வோல்டேஜ் இந்த பக்கம் வரும். ஓகேங்களா, அப்போது இங்கேருந்து கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் இங்கே ஒரு இன்புட் எடுத்திருக்காங்க, அதே வோல்டேஜில் மறுபடியும் இங்கே ஒரு இன்புட் எடுத்திருக்காங்க, அதே வோல்டேஜை மறுபடியும் இந்த காயிலில் கொடுத்து இந்த பக்கம் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் திரும்ப 2 எடுத்திருக்காங்க, 2 கனெக்ஷன் எடுத்திருக்காங்க. இது என்ன நேம் போட்டிருக்காங்க, பேக்லைட் சுவிட்சிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சுவிட்சிங் பண்ணுறதுக்காக இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த வோல்டேஜ் அப்படியே அதே லைனில் அடுத்து ஒரு டயோடை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டயோடு உங்களுக்கு டயோடோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியும்னு நினைக்கிறேன், அப்படி இருந்தாலும் நான் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டயோடோட ஒரு எண்டில் இந்த பக்கம் ஆனோடு லைன், ஆனோடுன்னு சொல்லுவோம், இந்த பக்கத்தில் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் DC வோல்டேஜை அப்படியே இந்த பக்கம் அலோவ் பண்ணும். ஓகேங்களா, DC to DC டைரெக்டாக அலோவ் பண்ணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஏசியாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் டிசியாக வரும். டயோடோட ஒர்க்கிங் பிரின்சிபல் உங்களுக்கு நான் பேசிக் கிளாஸில் எடுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த பக்கம் கொடுக்கக்கூடிய DC வோல்டேஜ் இந்த டயோடை தாண்டி அப்படியே அந்த DC இந்த பக்கமும் வரும். ஓகேங்களா, இந்த டயோடை நடுவில் போட்டிருக்கிறதுனால என்ன ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆகும், இப்போ இந்த காம்பனண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுனால இந்த சர்க்யூட்டில் என்ன ஆகும் அப்படிங்கிற பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த பக்கம் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் அப்படியே இந்த பக்கம் வரும், அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த வோல்டேஜ் அப்படியே ட்ராவல் ஆகுது.
இப்படியே ட்ராவல் ஆகுது. இங்கே ஒரு காயில் போட்டிருக்காங்க. காயிலோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியும். இந்த பக்கம் கொடுக்குற வோல்டேஜ் அப்படியே இந்த பக்கம் வரும். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு லைனை எடுத்திருக்காங்க. இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கெப்பாசிட்டர் 50 வோல்ட் தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர். மற்ற 2 வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 35 வோல்டேஜ் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட வேல்யூ எல்லாமே இதிலேயே போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு இந்த லைனில் வந்து 24 வோல்டேஜ் எல்சிடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 18 வோல்டேஜ்லேருந்து 35 வோல்டேஜுக்குள்ளே அதோட பூஸ்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்து நமக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் வோல்டேஜ். நமக்கு இந்த சாம்சங் மொபைலில் 24 வோல்டேஜ் மேக்ஸிமம் வோல்டேஜ் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அதிகமாகவும் வரலாம், சம்டைம்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் கூட வரலாம். அப்போது இந்த 24 வோல்டேஜ் வரக்கூடிய லைனில் 10 வோல்டேஜ் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டிலாம் போட்டோம்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ லைட்டிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டிலாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இது இப்போ சப்போஸ் கிரவுண்ட் ஆயிடுது, இது வந்து ஷார்ட் ஆயிடுது அப்படின்னா, இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சேம் லைட்டிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் கெப்பாசிட்டரை மெஷர் பண்ணக்கூடிய மல்டிமீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் மெஷர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வேறு ஒரு மொபைல் ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு போர்ட்லேருந்து எடுக்க போகிறீங்கன்னா அந்த மொபைலுக்கு ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணி அதில் இந்த மாதிரி 50 வோல்ட் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டர் 35 வோல்டேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து இப்போ இந்த இடத்துல ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த சிம்பிள் வந்து கிரவுண்டை தான் குறிக்குது. இது வந்து இன்னர் கிரவுண்ட் மீன்ஸு போர்டுக்கு உள்ளர. ஓகேங்களா? அந்த இடத்துல மட்டும்தான் கிரவுண்டாக இருக்கும். இப்போ இந்த கிரவுண்டு பார்த்திங்கன்னா போர்டோட எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய கிரவுண்டு. இது வந்து ஸ்பெஷல் கிரவுண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? இது கிரவுண்டு தான். ஓகேங்களா? இந்த சிம்பிள் ஐ மாதிரி போட்டிருக்குல்ல, இது வந்து போர்டுக்கு உள்ளர இருந்து செகண்ட் லேயரில் தேர்ட் லேயர்லேருந்து அப்படியே கிரவுண்ட் ஆகக்கூடியது இந்த கிரவுண்டு. ஓகேங்களா? ஆக்சுவலாக நீங்கள் இந்த கிரவுண்டுக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கண்டினியூட்டி காட்ட தான் செய்யும். பட் ஆனால் இது வந்து ஸ்பெஷல் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இங்கே வரக்கூடிய வோல்டேஜ் 3.7 வோல்டேஜ்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்லை 4.2 வோல்டேஜுக்குள்ளே நம்ம விபிஹெச் வோல்டேஜ் இப்படி இங்கே ஒரு இன்புட்டாக வந்திருக்கு, இங்கே ஒரு இன்புட்டாக வந்திருக்கு. இந்த இடத்துல காயில் வழியில் இந்த பக்கம் சுவிட்சிங்காக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டயோடு போட்டிருக்காங்க. இந்த டயோடுக்கு அப்புறம் ஒரு கனெக்ஷனை இங்கே எடுத்திருக்காங்க, பேக் லைட் அவுட் ஆகிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இந்த லைட்டிங் எப்படி பூஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு ஏசியோட வேவும் டிசியோட வேவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏசியோட வேவ்ஸ் இப்படி இருக்கும். ஓகேங்களா? டிசியோட வேவ்ஸ் இப்படி இருக்கும். இந்த வேவ் பேட்டர்னை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி டிசியோட வேவ் வந்து இப்படி இருக்கும், சென்டர் ஆஃப் லைன். ஓகேங்களா? சரி, இந்த பக்கம் ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் மைனஸு, இந்த பக்கம் ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் மைனஸ். இப்போ உங்களுக்கு ஏசியில் ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்து வரும். ஓகேங்களா? இந்த எண்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? இந்த எண்டு ஃபுல்லாக வந்து மைனஸு. இப்போ ஏசியில் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் மிக்ஸ் ஆகி தான் வரும். ஓகேங்களா? ஆனால் டிசி வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ப்ளஸ் மட்டும் தான் இருக்கும். மைனஸ்க்கு பதிலாக நம்ம கிரவுண்டை யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வேவ்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். இப்போ இங்கேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் இப்படி வந்துட்டுருக்கா, இப்படி வந்துட்டுருக்கு. இந்த காயில் வழியில் இந்த பக்கம் இப்படி இருக்குது, வோல்டேஜ் இப்படி இருக்குது. இந்த சுவிட்சிங் என்ன பண்ணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேவ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும். இப்படி சேஞ்ச் பண்ணி விட்றோம். இப்படி சேஞ்ச் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், இப்படி ஏசியாக மாறிடும், ஏசி ஃப்ரீக்வன்சியாக மாறிடும். இந்த மாதிரி மாறும்போது தான் இங்கே வந்து பூஸ்டிங் சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி மாறும்போது நமக்கு வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த இடத்துல ஏசியாக இருக்கும். ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த டயோடை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் ஏசியாக இருக்கும், நமக்கு வந்து பூஸ்டிங் சர்க்யூட் ஒர்க் ஆகும்போது அதே வந்து இந்த சைடு வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டாக அந்த டயோடு கொடுத்துரும். ஓகேங்களா? அதுக்கு தான் மெயின் பர்பஸாக இந்த டயோடை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டயோடு இல்லைன்னா இந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் சர்க்யூட் ஆகாது, இங்கே வந்து பூஸ்டிங் நடக்காது. ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி நம்ம டீப்பாக வேறு கிளாஸில் பார்க்கலாம். மறுபடியும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது. ஸோ ஓகே, இப்போ லைட்டிங் செக்ஷனுக்கான இந்த வோல்டேஜ் வந்து இந்த காயில் வழியில் நம்ம
எல்சிடி கனெக்டருக்கு வரைக்கும் இந்த லைன் வந்து போகுது. சரி, இங்கே வரக்கூடிய வோல்டேஜ் அப்படியே இந்த காயில் வழியாக ட்ராவல் பண்ணி இந்த டயோடு வழியாக ட்ராவல் பண்ணி இங்கே வரைக்கும் வருது. ஓகேங்களா? நீங்கள் டிஜிட்டல் ஐசியாக இருந்தாலும் சரி, அனலாக் ஐசியாக இருந்தாலும் சரி, இங்கே வரக்கூடிய வோல்டேஜ் எல்சிடி மொபைல் இருக்கக்கூடிய எல்லா ஃபோன்லேயும் எல்சிடி கனெக்டருக்கு இந்த வோல்டேஜ், அதாவது 3.7 வோல்டேஜ் ஃபோனை வந்து பேட்ரி போட்டு கையிலையோ இல்லை ஃபோன் ஆன் கண்டிஷன்லையோ இங்கே வரைக்கும் வரணும். சப்போஸ் வரலை அப்படின்னா இதுக்கு இடையில் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம், எங்கேயோ ஒரு இடத்துல லைன் பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபோன் ஆனில் இருந்தாலும் ஆஃபில் இருந்தாலும் நீங்கள் பேட்ரி ப்ளக்இன் பண்ணோடனே விபிஹெச் வோல்டேஜ் வரும். அந்த விபிஹெச் வோல்டேஜ் இங்கே வரைக்கும் வரணும். ஃபஸ்ட்டு ரூல். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கனெக்ஷன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்சிடி பேக்லைட் எப்படி இருக்காதுன்னு. இதுக்கு கண்ட்ரோல். இப்போ இது வந்து இன்புட் ஆயிடுச்சு, இங்கே அவுட்புட்டு நான் எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு கண்ட்ரோலிங் செக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த அவுட்புட்டு எப்போ ஒர்க் ஆகும் அது முதல்ல தெரியணும்ல. எப்படி இந்த பூஸ்டிங் சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகும் அதெல்லாம் தெரியணும்ல. சரி, அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிபியூலேருந்து I2C கனெக்ஷனை வந்து போட்டிருக்காங்க. I2C கனெக்ஷன் உங்களுக்கு ப்ரோட்டோக்கால் லைன் எடுக்கும்போது உங்களுக்கு தனியாக உங்களுக்கு அந்த வீடியோவில் வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே சீரியல் டேட்டா அண்ட் சீரியல் கிளாக்னு சொல்லிட்டு 2 லைன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஐசியோட கம்யூனிகேட் பண்ணுது. எப்படி கம்யூனிகேட் பண்ணோம்? இப்போ சிபியூலேருந்து இப்போ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற சிக்னல் அப்படி நம்ம பேசிக்கிறோம்ல, அந்த மாதிரி இது ஐசி டு ஐசி வந்து நமக்கு பேசிக்கிறோம். அதுதான் வந்து I2C கனெக்ஷன். ஓகேங்களா? அடுத்து LCM PWM கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. PWM இது எங்கேருந்து வரும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸு சிபியூலேருந்து இந்த சிக்னல் வரும். சிபியூலேருந்து. ஓகேங்களா? சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேருந்து வரும். டிஸ்பிளேலேருந்து. ஓகேங்களா? சம்டைம்ஸ் இது பவர் ஐசிலேருந்து கூட வரும். பவர் ஐசிலேருந்து நான் பார்த்துருக்கேன். பிஎம்லேருந்து பவர் ஐசினா. ஓகேங்களா? இப்போ இந்த 3 இடத்துல எங்கேருந்து வருமாலும் இந்த லைன் வந்து வரலாம். இந்த ஃபோனுக்கு எங்கேருந்து வருதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? இதில் தான் நமக்கு வந்து பல்ஸ் வரும். ஓகேங்களா? PWMனா பல்ஸ். ஓகேங்களா? இந்த எவ்வளோ நமக்கு வந்து இந்த இடத்துல எவ்வளோ பல்ஸ் ஆகணும், ஓகேங்களா, இந்த இடத்துல எவ்வளோ பல்ஸ் ஆகணுங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது இந்த PWM. ஓகேங்களா? சரி, அடுத்து பேக்லைட் என்னபிள்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பிஎல்னா பேக்லைட். ஓகேங்களா? எல்சிடி பேக்லைட் என்னபிள்னு சொல்லி ஒரு லைன் வருது. இது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது சிபியூலேருந்து தான் வரும். இந்த என்னபிள் லைனில் எவ்வளோ வோல்டேஜ் வரும்? எவ்வளோ வோல்டேஜ் வரும்னா 1.8 வோல்டேஜ் இந்த லைனில் வரும். ஓகேங்களா? அப்போ ஃபோன் ஆன் ஆகும்போது இந்த இடத்துக்கு ஒரு 1.8 வோல்டேஜ் வரும். இந்த PWMல 1.1க்கு மேலே 1.8க்குள்ளே வோல்டேஜ் நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணோம்னா இந்த இடத்துல காமிக்கும். ஆனால் நமக்கு பல்ஸை வந்து மல்டிமீட்டரில் பார்க்குறது கஷ்டம். நமக்கு டிஎஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல பல்ஸ் எவ்வளோ வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று சிபியூலேருந்து வரும், இல்லை டிஸ்பிளேலேருந்து வரும், இல்லை பவர் ஐசிலேருந்து வரும். எங்கேருந்து நம்மளும் வரலாம். அது நம்ம டிஃப்ரெண்ட் ஒரு மாடலில் ஒரு இடத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது பல்ஸ் எவ்வளோ பண்ணணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இந்த இடத்துட்ட ஒரு 2 கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. LCM Enable 1, LCM Enable 2. இது என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா LCMனா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், லிக்விட் கிறிஸ்டல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டேன். ஸோ LCMனா கிராஃபிக்ஸ்க்கான எனபிள் லைன். ஓகேங்களா? ஆனால் இதை வந்து பிளாங்காக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துட்ட கனெக்ஷனே கொடுக்கல, பிளாங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு நமக்கு வந்து கனெக்ஷன் இல்லை. இந்த மாதிரி பிளாங்காக கொடுத்துருந்தா, ஒருவேளை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு 1.8 வோல்டேஜ் வரணும் எனபிள் பண்ணுறதுக்காக, கிராஃபிக்ஸை எனபிள் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், ஒரு 4 பின்னை கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் கிரவுண்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு வந்து இந்த பின்னை ஏன் செக் பண்ணணும்? ஸ்பெஷல் கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. இதில் கிரவுண்டு வந்து கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இந்த ஐசி ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் போகலாம். இப்போ இங்கே பாருங்கள், பேக்லைட் கிரவுண்டு, சிபி கிரவுண்டு, LCM கிரவுண்டு, இங்கே பாருங்கள் ஏன்னு சொல்லி போட்டு கிரவுண்ட் போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாமே ஒரு பர்பஸ்க்காக இந்த கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஐசியில் நம்ம கிரவுண்டை செக் பண்ணணும், கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா ஒன்றுக்கும் தனித்தனியாக வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம போர்டில் எல்லா இடத்துலையும் வந்து கிரவுண்ட் இருக்கும். இது ஆனால் பார்த்தீங்கன்னா அண்டரில் போட்டிருக்காங்க ஸ்பெஷல் கிரவுண்டு. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த கிரவுண்டெலாம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? -5 வோல்ட்டு அவுட்புட் லைன் கொடுத்துருக்காங்க. இந்தது +5 வோல்ட்டு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துட்ட ஒரு கெப்பாசிட்டரை சீரியஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கெப்பாசிட்டரில் ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு வந்து கிராஃபிக்ஸோட 5 வோல்ட்டு -5 வோல்ட்டு +5 வோல்ட்டு இந்த இடத்துட்ட நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். இந்த கெப்பாசிட்டர் மூலமாக தான் நமக்கு ஒரு ப்ளஸ், நம்ம இந்த இடத்துட்ட கொடுத்துருக்கக்கூடிய வோல்டேஜ் ப்ளஸ் வோல்டேஜ். ஓகேங்களா? 3.7 to 4.2 வரைக்கும் வரக்கூடிய வோல்டேஜ் ப்ளஸ் வோல்டேஜ்.
ப்ளஸ் வோல்டேஜ் இங்கே வரக்கூடியதை மைனஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் தான் மெயின் காரணம். ஓகேங்களா, இந்த மெயின் காரணமான இந்த கெப்பாசிட்டர் மூலமாக தான் இங்கே மைனஸ் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. இந்த கெப்பாசிட்டர் இல்லைனா மைனஸ் வோல்டேஜ் கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகாது. இந்த சி பவரில் பாருங்கள், ஒரு கெப்பாசிட்டரை ஸ்பெஷல் கிரவுண்ட் கொடுத்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிருந்தாலும் இந்த கிராஃபிக் செக்ஷன் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, அது மாதிரி இது வந்து சீரியஸில் இருக்குது. பேரலில் இருக்குதுன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு சைடு கிரவுண்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து வோல்டேஜ் லைனோ இல்லை ஒரு ட்ராக்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து பேரலில் இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து பார்த்திங்கன்னா சீரியஸில் இருக்குது. இந்த கெப்பாசிட்டி கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்து இங்கே பாருங்கள், எல்இடியில் ஆனோடு லைனுக்கு மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. கேத்தோட லைனுக்கு மொத்தம் 4 கனெக்ஷன். ஆனால் இவங்க யூஸ் பண்ணியிருக்காது 2 கனெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கனெக்ஷனு எடுத்திருக்காங்க, இன்னும் 2 கனெக்ஷனு எம்டியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 2 பின்னு நமக்கு டிஸ்பிளே வரைக்கும் நமக்கு இது கனெக்டில் இருக்கான்னு சொல்லி பார்த்தாலே போதுமானது. ஓகே, நம்ம வந்து பின் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஐசியோட பின் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஐசியோட ஒர்க்கிங் பிரின்சிபலை கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு டிஜிட்டல் ஐசி. ஓகேங்களா, டிஜிட்டல் ஐசினா இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க. அதாவது மாஸ்டர் சொல்கிறக்கூடிய கமாண்டை பொறுத்து தான் இந்த ஐசி வந்து ஒர்க் ஆகும். இந்த கமாண்ட் கொடுக்கக்கூடிய லைன் தான் I2C கனெக்ஷன் மூலமாக தான் இந்த ஐசி வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ நார்மலாக டிஜிட்டல் ஐசி அனலாக் ஐசின்னு 2 இருக்குது. இப்போ இது வந்து டிஜிட்டல் ஐசின்னு சொல்லியிருக்கேன். இந்த டிஜிட்டல் ஐசி வரக்கூடிய எல்லா மொபைல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கேத்தோட லைனில் டயோட் ரீடிங் வரும். இது நிறைய பேர்த்துக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா டயோட் ரீடிங்கு வருது. ஓகேங்களா, இப்போ டிஜிட்டல் ஐசி இருக்கக்கூடிய இந்த ஃபோனில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டயோட் ரேஞ்ச் வரும். அதே பார்த்திங்கன்னா அனலாக் ஐசி இருக்கக்கூடிய இந்த மாதிரி லெக் ஐசி இருக்கா, இது வந்து அனலாக் ஐசி. இதுக்கு எந்த வித I2C கனெக்ஷனுமே கிடையாது. எல்லாம் இந்த வோல்டேஜ் இந்த லைன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தாலே இந்த ஐசி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் ஆனாலே இந்த ஐசி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். க்ளோஸ்டு சர்க்யூட்னா என்னென்னு நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த லைனில் நீங்கள் இந்த கேத்தோட லைனை நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரவுண்டு காட்டும். கிரவுண்டு எப்படி காட்டும்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க. இது வந்து கெப்பாசிட்டர் மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் வந்து இது வந்து ரெசிஸ்டர். ஓகேங்களா, நீங்கள் ஸ்கிமாட்டிக் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். எல்லா இந்த மாதிரி 6 லெக்கு உள்ள இந்த ஐசி இருக்கக்கூடிய எல்லா மாடல்லையும் நீங்கள் செக் பண்ணலாம். கேத்தோட லைன் கண்டிப்பாக கிரவுண்டு காட்டும். கிரவுண்டு வெறும் கிரவுண்டாக இருக்காது, 0.5 0.7 இந்த மாதிரி கொஞ்சம் ரீடிங் டயோட் ரேஞ்சு வரும், ஆனால் கிரவுண்டு காட்டும். நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்கன்னா கேத்தோட லைனில் சில மாடலில் ரீடிங் காமிக்கும், சில மாடலில் கிரவுண்டு காமிக்கும். இப்போ கிரவுண்டு காட்டணுன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கேத்தோட லைனில் வரக்கூடிய இந்த இந்த ரெசிஸ்டரோ இல்லை இந்த இடத்துல இப்போ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல போட்டிருக்கதான் ரெசிஸ்டர்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. இதுதான் வந்து ரெசிஸ்டரு, இது கெப்பாசிட்டர். ஓகேங்களா, இப்போ இந்த ரெசிஸ்டர் தான் ப்ராப்ளம். இதுதான் வந்து 2 சைடும் கிரவுண்டு காட்டுது அப்படி சொல்லி இந்த ரெசிஸ்டர் நிறைய பேர் ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்போ என்கிட்ட நிறைய ஃபோன் வந்து சர்வீஸ்க்கு வரக்கூடிய ஃபோன், லைட்டிங் கம்ப்ளைண்ட் வரக்கூடிய ஃபோன் பார்த்தோம்னா இந்த இடத்துல போட்டுக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டர் தூக்கிட்டு கிரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு டயோடு இதை தூக்கிட்டால் என்ன ஆகும், இந்த ஐசியிலேருந்து நமக்கு டயோட் ரேஞ்சு தான் வரும். இந்த டயோட் ரேஞ்சு வரக்கூடிய லைனை கிரவுண்ட் பண்ணக்கூடியதே இந்த ரெசிஸ்டர் தான். இதை தூக்கிட்டால் கேத்தோட லைன் ஒர்க் ஆகாது. அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் இந்த ஐசி வந்து ஃபில்ஃபில் ஆகாது. அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் ஆகாது. ஒரு ஐசி ஒர்க் ஆகணும்னா ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் ஆகணும். உங்களுக்கு அதை நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த ரெசிஸ்டர் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த கேத்தோட லைனில் கண்டிப்பாக கிரவுண்டு காமிக்கும். கிரவுண்டு பீப் கொடுத்துட்டு 0.1 2 5 இந்த மாதிரி வரும். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ எல்லா ஐசிலையும் இந்த மாதிரி லெக் ஐசியில் இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ நான் செக் பண்ணியிருக்கேன். 0.5 ஓம்ஸில் இருக்கும், 0.5 ஓம்ஸ் டு 10 ஓம்ஸு, அதிகபட்சமாக 2 கிலோ ஓம்ஸுக்குள்ளே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0.5 ஓம்ஸு 0.10 ஓம்ஸ் தான் இருக்கும். ஸோ ஓம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கிரவுண்ட் ஆகுது. கிரவுண்டும் ஃபுல் கிரவுண்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ பொறுத்து தான் நமக்கு வந்து பேக்லைட் வந்து எந்த அளவுக்கு பூஸ்ட் ஆகுங்கிறதே இருக்குது. நீங்கள் இந்த ரெசிஸ்டர் தூக்கிட்டு ஃபுல் கிரவுண்ட் பண்ணி பாருங்களேன். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் தூக்கிட்டு இந்த இடத்துல ஃபுல் கிரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ஐசி எந்த அளவுக்கு பேக்லைட்டை சுவிட்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சுவிட்ச் ஆகும். ஓகேங்களா,
இது உங்களுக்கு பிரைட்னஸ் கண்ட்ரோல் எப்படி ஆகுது, இந்த ஐசிக்கு எந்த அளவுக்கு கிரவுண்டை எடுத்துக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது இந்த ரெசிஸ்டர் மூலமாக எடுத்துக்கிறோம். நீங்கள் ரெசிஸ்டர் போடாமல் டைரக்ட் ஜம்பர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐசியால் கிரவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுவிட்சிங் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கிரவுண்டு இல்லாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு சுவிட்சிங்கே ஆகாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது கேத்தோட் லைனில் உங்களுக்கு பீப் கொடுக்கும் இந்த அனலாக் ஐசியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஸ்கீமாட்டிக் போகலாம். இப்போ இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் இந்த கேத்தோடு இது டிஜிட்டல் ஐசி. இந்த ஐசி கேத்தோட பொறுத்த வரைக்கும் நீங்கள் டயோட் ரேஞ்சு செக் பண்ணணும். ஓகேங்களா? டயோட் ரீடிங்கு இந்த ஐசியிலேருந்து நமக்கு அவுட்புட்டாக வரணும். இந்த ஐசி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இடத்துல டயோட் ரேஞ்சு வரணும். ஓகே, இது ஒன்று கிளியர். இதில் நமக்கு I2C கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை பற்றி நான் கொஞ்சம் ஃபுல்லாக அப்புறம் எடுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து PWM, இந்த லைனை பற்றி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துடலாம். இந்த லைன் எப்போ வரும்? இப்போ இது வந்து நமக்கு பேட்டரி போட்டோடனே இந்த லைன் வந்துடும் சொல்லிட்டு விபிஎஸ் லைன் இங்கே வரைக்கும் வந்துடும், அது மாதிரி இங்கே வரைக்கும் வந்துடும், இங்கே வரைக்கும் வந்துடும், இங்கே வரைக்கும் வரும், இதுவும் வரும், இந்த பக்கமும் வரும், இந்த வோல்டேஜ் அப்படி இங்கேயும் வரும். ஸோ இப்போது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நீங்கள் பேட்டரியை போட்டாலும் சரி, நீங்கள் சார்ஜர் ப்ளக்இன் பண்ணாலும் சரி, இங்கே வரைக்கும் வோல்டேஜ் வந்துடும். இந்த PWM எப்போ வரும்? இந்த பேக்லைட்டு எப்போ வரும்? பேக்லைட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆன் ஆகும்போது வரும். அதே மாதிரி PWMமும் ஃபோன் ஆன் ஆகும்போது வரும். ஆனால் PWM என்னபிள் ஆகிறதுக்கு இந்த லைன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கனெக்டரில் இருக்கணும், இந்த லைன் எல்லாமே ப்ராப்பராக கனெக்டில் இருக்கணும், இந்த லைனும் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அவுட்புட் லைன்லேயும் எக்காரணத்தை கொண்டும் ஷார்ட் இருக்கக்கூடாது. ப்ளஸ் இந்த அவுட்புட் லைன் வந்து டிஸ்பிளே கூட கனெக்டில் இருக்கணும். ஓகேங்களா? டிஸ்பிளேயோட கனெக்ட் ஆச்சுன்னா தான் இப்போ இந்த லைன் போகுதுங்களா, இது டிஸ்பிளே கனெக்டருக்கு போயிடும். டிஸ்பிளே கனெக்டருக்கு போனதுக்கப்புறம் டிஸ்பிளே கனெக்டர் வந்து டிஸ்பிளே மாட்டியிருக்கணும். மாட்டியிருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வோல்டேஜ் வரும். ஸோ டிஸ்பிளே டிடெக்ஷன் இருக்கணும். டிஸ்பிளே வந்து நம்ம மாட்டியிருந்தோம்னா என்ன ஆகும்? டிஸ்பிளேக்கு பின்னாடி லைட் இருக்குது. ஓகேங்களா? அந்த லைட்டோட சோர்ஸ் இங்கே வரைக்கும் கனெக்டில் இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டிஸ்பிளேக்கு பின்னாடி. இந்த பக்கம் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் மைனஸ், அதாவது கேத்தோட கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்க. இந்த கேத்தோடு இங்கே கேத்தோடு ரெண்டு கேத்தோடுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் இங்கே கனெக்டில் இருக்குது. ஆனோடு இங்கே கனெக்டில் இருக்குது. இது வந்து லைட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கனெக்ஷனும் கனெக்டில் இருந்தால் தான் இந்த PWMங்கிறத ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் க்ளோஸ்டு சர்க்யூட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சர்க்யூட்டு ஒரு டீப்பாக சொல்லிடலாம். இப்போ ஒரு பல்ப் இருக்குது, இதுக்கு 2 லெக் இருக்குது. இப்படி போட்டுக்கலாம், இருங்க. 2 லெக் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 லெக்கில் ஒன்று வந்து மைனஸ் ஆகும், ஒன்று வந்து ப்ளஸ் ஆகும். நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பேட்டரியிலேருந்து நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த 2 லைனும் சேர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 2 லைனும் போனால் தான் இந்த லைட் எரிய ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் க்ளோஸ்டு சர்க்யூட்டு. ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு லைன் வந்து பிரேக் ஆகிப்போச்சு, இந்த லைன் பிரேக் ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு லைன் மட்டும் போனால் இந்த பல்பு எரியாது. அதே கான்செப்ட் தான். இப்போ நமக்கு இங்கே இந்த லைனை வந்து கண்டிப்பாக டிஸ்பிளேயோட பேக்லைட் வரைக்கும் போயிருக்கணும். அதே மாதிரி இதுவும் பேக்லைட் வரைக்கும் போயிருக்கணும். அப்போ தான் இது வந்து க்ளோஸ்டு சர்க்யூட் ஆகும். க்ளோஸ்டு சர்க்யூட் ஆனால் தான் அடுத்த லைன் எனபிள் ஆகும். அதுக்கு தான் இந்த PWM அதுக்கப்புறம் தான் எனபிள் ஆகும். இந்த பேக்லைட் எனபிள் நீங்கள் ஃபோன் ஆன் ஆக ட்ரை பண்ணாலே கண்டிப்பாக இந்த வோல்டேஜ் வரும். எது ஃபஸ்ட்டு வரும், எது செகண்ட் வரும்னு நான் 1 by 1 சொல்கிறேன், பார்த்துக்கங்க. இப்போ இந்த வோல்டேஜ் எல்லாமே ஃபஸ்ட்டே வந்துடும். ஓகேங்களா? விபிஎஸ் வோல்டேஜ் இந்த கனெக்ஷன் எல்லாமே இங்கே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆன் ஆனாலே வந்துடும். இதுவும் ஃபோன் ஆன் ஆனாலே வந்துடும். நீங்கள் பேட்டரி போட்டு ஆன் பண்ணலாம், இல்லை சார்ஜில் ப்ளக்இன் பண்ணி ஆன் பண்ணலாம். ஃபோன் ஆன் ஆனாலே வந்துடும். இந்த எனபிள் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுவும் ஃபோன் ஆன் ஆனாலே வரணும். சப்போஸ் வரலைன்னா நமக்கு இந்த லைனை செக் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? எங்கேருந்து வருதுங்கிறத பார்த்து நம்ம அந்த லைனை எடுத்து கொடுக்கலாம். இல்லை வர அப்படின்னா மேனுவலாக நம்ம பைபாஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த PWM மட்டும்தான் நமக்கு இந்த இது எல்லாமே க்ளோஸ்டு சர்க்யூட் ஆனால் மட்டும்தான் இந்த PWM வரும். க்ளோஸ்டு சர்க்யூட்டு இது PWMங்கிறது லைட்டிங்காக. ஸோ நமக்கு வந்து இந்த லைட்டிங்கோட லைன் மட்டும் க்ளோஸ்டு சர்க்யூட் இருந்தாலே இந்த PWM வரும். ஓகேங்களா? இப்போ இது வந்து 2 இன்டர்கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த லைனும் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கு இது PWM வரும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த I2C கனெக்ஷனை செக் பண்ணிடலாம் ஒன்ஸு. இது பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு எங்கே போயிருக்கு, இது CPUக்கு போகுது. பாருங்கள், CPUவில் I2Cன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, இங்கே வந்திருக்கு. அடுத்து நமக்கு 1.8 புல்லப் ரெசிஸ்டருக்கு வந்திருக்கு. அடுத்து நமக்கு டேரெக்டாக ஐசிக்கு தான் வரும்.
கிளிக் பண்ணி பார்த்துடலாம். டேரெக்டாக ஐசிக்கு தான் வந்திருக்கு. இப்போ மொத்தம் 3 இடத்துக்கு வந்திருக்கு. ஒன்று ஐசி, ஒன்று சிபியு, இன்னொன்று வந்து புல் அப் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இப்போ பிடபிள்யூஎம் இந்த கனெக்ஷன் நான் சொல்லியிருந்துடலாம். இது எங்கேருந்து வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று சிபியு, இல்லைனா பவர் ஐசி, இல்லைனா கனெக்டர். இப்போ இது எங்கேருந்து வருதுன்னு காமிச்சிட்றேன். இப்போ அதை கிளிக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கனெக்டருக்கு வந்திருக்கு. CN 6000, CN 6000. ஸோ இதை வந்து நம்ம பார்ட் நம்பரை காப்பி பண்ணி லேஅவுட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது கனெக்டரு, எல்சிடி கனெக்டருங்கிறது தெரியும். பாருங்கள், நான் காப்பி பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இங்கே இருக்குங்களா, CN 6000. ஓகேங்களா. ஸோ அந்த கனெக்டருக்கு தான் இந்த லைன் வருது. இந்த லைன் வேறு எங்கேயாவது போகுதா அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். திரும்ப கிளிக் பண்ணோம்னா நமக்கு டைரெக்டாக ஐசிக்கு தான் வருது. ஓகேங்களா, வேறு எங்கேயும் கனெக்ஷன் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு I2C கனெக்ஷன் கண்ட்ரோல் லைனை நம்ம செக் பண்ணிடலாம். இந்த கண்ட்ரோல் லைன் பார்த்திங்கன்னா மொத்தம் சிபியு அண்டு புல்லப் ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் இந்த ஐசிக்கு 3 இடத்துக்கு தான் வந்திருக்கு. இப்போ இந்த புல்லப் ரெசிஸ்டரை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கனெக்ஷனுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த லைன் ஒர்க் ஆகிறதுக்காக கொஞ்சம் வோல்டேஜ் தேவைப்படும். அதுக்காக இந்த இடத்துல ஒரு வோல்டேஜை கொடுத்துருக்காங்க. 1.8 வோல்டேஜை இந்த ரெசிஸ்டர் மூலமாக கொடுத்து இந்த கனெக்ஷனுக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இந்த 2 ரெசிஸ்டரும் பாருங்கள், சீரியல் டேட்டா அண்ட் சீரியல் கிளாக் 2 லைனுக்கும் தனித்தனி ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2.2 கிலோ ஓம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா மொபைலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டர் இல்லை, டைரெக்டாக நம்ம வந்து ஐசி டு ஐசி வந்து இந்த லைனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஏன்னா அதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் வோல்டேஜ் தேவைப்படும். அதுக்காக தான் வந்து இந்த ரெசிஸ்டர் போட்டு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாடலில் நமக்கு இங்கே பாருங்கள், இந்த புல்லப் ரெசிஸ்டர் வந்து ஓப்பன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் போட்டிருந்தாங்கன்னா நமக்கு அந்த இடத்துல அந்த ரெசிஸ்டர் இருக்காது, இல்லைனா என்சின்னு கொடுப்பாங்க சம்டைம்ஸு. ஓகேங்களா. இப்போ இதில் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து ஒர்க் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வோல்டேஜ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த கனெக்ஷனில் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிபியூலேருந்தே 1.8 வோல்டேஜை புல்லப் பண்ணியிருப்பாங்க, இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த லைன் ஒர்க் ஆகிட்டுருக்கும். சப்போஸ் அந்த ப்ராசர்லேருந்தே நமக்கு வந்து வோல்டேஜ் வரலை, அதில் வந்து ஃபெயிலியர் ஏற்படுதுன்னா நம்ம இந்த ஆப்ஷனாக பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் போட்டு நம்ம வந்து 1.8 புல்லப் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். சம்டைம்ஸு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இப்போ நம்ம இந்த நடுவில் இந்த ரெசிஸ்டர் போடாமல் டைரெக்டாக வோல்டேஜ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கூட வரலாம். ஆக்சுவலாக டைரெக்டாக கொடுத்தோம்னா இதில் போகக்கூடிய அந்த சிக்னல் கமாண்ட் சிக்னல் எல்லாமே வந்து வோல்டேஜ் அதிகமாக உள்ளே வர்றதுனால நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். சரியாக வந்து சிக்னல் போய் சேராது, வராது. நடுவில் ஒரு ரெசிஸ்டர் போட்டு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வந்து சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத மாதிரி ரெசிஸ்டரை போட்டு வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணும்போது ப்ராப்பராக கம்பெனிலாம் வந்து சிக்னல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்பிளாக உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ இதை வந்து பவர் ஐசின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நடுவில் 2 ரெசிஸ்டர் வந்து நமக்கு புல்லப் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று சீரியல் டேட்டாவுக்கு, இன்னொன்று வந்து சீரியல் கிளாக்குக்கு. இப்போ நமக்கு வந்து இதை வந்து பவர் ஐசின்னு எடுத்துக்கோங்க. சும்மா ரப்பாக வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகேங்களா. நமக்கு சிபியூலேருந்து சிக்னல் வரும். இது வந்து சிபியூன்னு எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் போட்டிருக்கில்ல சிபியூ. ஓகேங்களா. இங்கேருந்து லைட்டிங் ஏசிக்கு இந்த இது வந்து லைட்டிங் ஏசியாக வச்சுக்கலாம். இங்கே ஒரு சிக்னலாக அனுப்புது. நடுவில் வந்து ட்ராக் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராக் கொடுத்துச்சுன்னா நடுவில் வோல்டேஜ் இருக்காது, அதனால் சரியாக கம்யூனிகேஷன் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் நமக்கு வந்து தேவை, ஆனால் வந்து டைரெக்டாக வோல்டேஜ் வரக்கூடாது. அதனால் நடுவில் ஒரு ரெசிஸ்டர் போட்டு அங்கேருந்து வரக்கூடிய லைனை அந்த ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லைனை அப்படியே கொண்டு வந்து ஐசி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஒரு எண்டில் அந்த சிக்னலை கனெக்ட் பண்ணிக்கிறது இந்த ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி சிக்னலில் ஒவ்வொரு ரெசிஸ்டரோட எண்ட்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ரெசிஸ்டருக்கும் பவர் ஐசிலேருந்து வரக்கூடிய அந்த வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு வோல்டேஜ் அந்த பக்கம் சிக்னலுக்காக யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா லைனையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் A to Z. இப்போ நம்ம தியரியாக எக்ஸ்பிளைன் பண்ணதை நம்ம லைவாக செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி இந்த ஐசியில் வந்து அவுட்புட் வரலைங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஐசியை ஆல்ரெடி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஐசி மாற்றிருக்காங்க, பட் ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம அவங்க கரெக்டாக தான் வச்சுருக்காங்களா, அதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் அவுட்புட் வரலைங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஐசியை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்கிமாட்டிக்கு பார்த்துக்குங்க, ஓப்பன் பண்ணிட்டேன். நமக்கு 1 by 1 செக் பண்ண ஆரம்பிக்கணும்.
இதில் வந்து பால் கவுண்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து B1 பின்னை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். B1ங்கிறது இங்கே வரும்னு நினைக்கிறேன். பட் நான் உங்களுக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஐசியோட டாட் உண்மையிலே வந்து மேலே தான் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் சொல்யூஷனில் காம்பனண்ட் நேம் அப்படி சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா டாட் வந்து எங்கே இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்குது. ஓகேங்களா, இப்போ மேலே இருக்கிறது தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட் பாயிண்ட் மீன்ஸ் A1 தான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படியே ABCDன்னு அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும், அதாவது கீழே இருக்குது. ஓகேங்களா, 1 2 3ங்கிறது கிளாக் வைஸ் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, ஸ்கிமாட்டிக் எடுத்து செக் பண்ணலாம். மேலே ஃபஸ்ட் கார்னரில் B1 பின் இருக்குது. ஸோ இது வந்து VPH லைனு. மேலே ஃபஸ்ட்டு A1, அடுத்த பின்னு B1 வந்து 334 ரீடிங் வருது, டயோட் ரீடிங்கு. ஸோ இந்த லைன் ஓகே. அடுத்து வந்து நமக்கு ஸ்கிமாட்டிக்கில் D4 போட்டிருக்கு. ஸோ D4 வந்து நம்ம செக் பண்ணலாம். இது வந்து LCM சுவிட்சிங்னு போட்டிருக்கு. இங்கே இதுவும் VPH லைன் தான். ஃபஸ்ட்டு ABCD, Dயில் 4வது பின் எவ்வளோ ரீடிங் வருது? 341. ஸோ இங்கேயும் ஓகே ரீடிங் வருது. ஓகேங்களா, அடுத்து நமக்கு F3 அண்டு F4 இதுவும் VPH லைனு. ஸோ இந்த லைனையும் செக் பண்ணலாம். F3 எங்கே இருக்குது? ABCDEF, Fல 3வது பின். ஓகேங்களா, ஒரு நிமிஷம், 3வது பின் 347. ஓகேங்களா, இதுவும் ரீடிங் ஓகே. அடுத்து என்ன இருக்குது? F4. இப்போ F3 செக் பண்ணோம், அடுத்து F4ல் 349. ஓகேங்களா, ரீடிங் வருது. ஸோ நமக்கு VPH லைன் எல்லாம் ஓகே. அடுத்து F2வும் செக் பண்ணிடலாம். இப்போ செக் பண்ண பக்கத்துலேயே இருக்குது. ஓகேங்களா, F2ல் 479. ஸோ ரீடிங் ஓகே. இப்போ நம்ம வந்து இன்புட் லைன் எல்லாமே செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்து டயோடு போட்டிருக்காங்க. இந்த டயோடையும் செக் பண்ணிடலாம். இது லைட்டிங்குரிய டயோடை செக் பண்ணுறதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி செக் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து ஃபார்வேர்டில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஆனோட் சைடு வந்து ப்ளஸ்ஸையும் கேத்தோட் சைடு வந்து மைனஸையும் வச்சுருக்கேன். வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீடிங்கு 143 ரீடிங் காட்டுது. ஓகேங்களா, இதே நம்ம வந்து ரிவர்ஸில் செக் பண்ணோம்னா நமக்கு வந்து OL காமிக்கணும். இப்போ எந்த வித ரீடிங்கும் இல்லை. உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒன் சைடு இருந்து மட்டும்தான் அலோவ் பண்ணும், இன்னொரு சைடு இருந்து அலோவ் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம பேசிக் காம்பனன்ட்ஸை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ இந்த டயோடு ஓகே. ஓகேங்களா, இந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய டயோடு ஓகே. லைட்டிங் செக்ஷன் ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஓகே. அடுத்து கண்ட்ரோல் செக்ஷனில் நமக்கு பார்த்தீங்கன்னா C2 C3 பின்னில் சீரியல் டேட்டா அண்ட் சீரியல் கிளாக்கை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். ABC, சியில் 2வது பின்னு C2 அண்டு C3. ஓகேங்களா, C2வில் நமக்கு 498. ஓகேங்களா, ரீடிங் வருது கரெக்டாக. C3யில் 500. ஓகேங்களா, பாருங்கள், C2வில் நமக்கு 499 கிட்ட வருது. ஓகேங்களா, ரெண்டுமே சிமிலராக இருக்குது. I2C கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரீடிங்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும், ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்து நமக்கு PWM கனெக்ஷனையும் பேக்லைட் என்னபிள் கனெக்ஷனும், இது ரெண்டும் என்னபிள் லைன். ஓகேங்களா, D2. ஓகேங்களா, D வரிசையில் 2வது பின் வந்து OL காமிக்குது. ஏன் OL காமிக்குது? நம்ம டிஸ்பிளே பிளக்கின் பண்ணல. ஓகேங்களா, டிஸ்பிளே பிளக்கின் பண்ணாதனால D2, அதாவது PWM வந்து நமக்கு வந்து ரீடிங் வரல. அடுத்த பின் வந்து D3 ஹார்ட்வேர் என்னபிள் லைனு. இது வந்து டைரெக்டாக CPU-லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு கண்ட்ரோலிங் செக்ஷன் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டர் வந்து இதில் இந்த ஐசிக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று -V கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது 2 தான். C4ல் வந்து ஒரு கெப்பாசிட்டரை கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஷார்ட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. சாரி, இது C4ல் ABCCயில் 4 OL காட்டுது. ஸோ நமக்கு வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் இல்லை. அடுத்து வந்து A4 அண்ட் A2 இது ரெண்டும் வந்து சீரியஸில் ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுவும் ஷார்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு இப்படி செக் பண்ணணும். A4 அண்ட் A2க்கும் வச்சு செக் பண்ணலாம். டயோட் ரேஞ்சு OL வரணும். ஓகே, OL வருது. இப்போ இது ரெண்டும் பீப் வந்துருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் நமக்கு எந்த வித டயோட் ரீடிங்கில் வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
ஒருவேளை வோல்டேஜ் வர்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு. ஹாட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபோன் ஆன் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம வந்து சிம்பிளாக சார்ஜரை ப்ளக்இன் பண்ணுறோம். சார்ஜரை ப்ளக்இன் பண்ணிவிட்டு செக் பண்ணோம்னா நமக்கு ஃபோன் வந்து ஆன் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பின்னு B1ல் இன்புட் வருதான்னு சொல்லி பார்க்கலாம். B1 எங்கே இருக்குது? B1ல் 4.4. அடுத்தது D4 LCMக்கானது ABCDயில் 4th பின்னு. இங்கேயும் 4.4 வோல்டேஜ் வந்து வருது நமக்கு. ஓகேங்களா, 2 பின் ஓகே. அடுத்தது வந்து நமக்கு F3 அண்ட் F4ல் பார்க்கணும். F4 இதில் F3 இதுக்கும் நமக்கு வந்து வோல்டேஜ் வருது. அடுத்து பேக்லைட் அவுட்டு F2வில் வந்து பார்த்திங்கன்னா 4.4 அதே அவுட்புட் வருது. இங்கே டயோடு வரைக்கும் வரணும். ஸோ ஓகே, நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இன்புட் வோல்டேஜ் எல்லாமே வருது. அதாவது பேக்லைட்டுக்கான இன்புட்டு, கிராஃபிக்ஸ்க்கான இன்புட்டு எல்லா லைனுமே கரெக்டாக வந்து வோல்டேஜ் வந்து வருது. ஸோ காயிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் செக்ஷனு, சீரியல் டேட்டா அண்டு ஹார்ட்வேர் எனபிள் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதையும் பார்த்துடலாம். C2 பின்னில் வந்து பார்த்திங்கன்னா SCL 1.8 வோல்டேஜ். அடுத்து C3யில் STA. ஸோ இதுக்கு நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து வருது. அடுத்து D2 அண்டு D3. ஆக்சுவலாக D2வில் வந்து நமக்கு வோல்டேஜ் வராது, D3யில் வரணும். D3யில் ஒரு நிமிஷம் வருதா? ஃபோன் வந்து ஆன் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கணும். 0.5 வருது, வருதா? ஓகே, 1.8 வந்து போகுது பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஹார்ட்வேர் எனபிள் வோல்டேஜும் வருது CPUலேருந்து. PWM வந்து நம்ம டிஸ்பிளே போட்டிருந்தால் தான் வரும். அது இந்த ஐசி க்ளோஸ்டு சர்க்யூட் ஆனால் மட்டும்தான் வருது, மற்றபடி வராது. நம்ம வந்து PWM வந்து கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா, அதாவது டிஸ்பிளே டு இங்கே வரைக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இல்லைனா நம்ம ஒரு ஜம்பர் எடுத்து தான் நம்ம செக் பண்ண முடியும். இப்போ நமக்கு வந்து ஹார்ட் டெஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது எல்லா ரீடிங்கும். பட் இருந்தாலும் நமக்கு இந்த ஐசியில் நமக்கு வந்து அவுட்புட் வரலை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து கூல் டெஸ்ட்டும் பண்ணிட்டோம், ஹார்ட் டெஸ்ட்டும் பண்ணிட்டோம். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசியிலேருந்து நமக்கு அவுட்புட் வரலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து என்ன டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறது தான். பட் நம்ம இப்போ வந்து புது ஐசி சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம், 1.8 வோல்டேஜ் லைன் வந்து ப்ராப்ளம் செக் பண்ணோம். ஸோ அதையும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இந்த ஐசியில் நமக்கு அவுட்புட் வரலை, மேக்ஸிமம் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம அந்த லைனை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஐசியை சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐசியை ரீஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரீஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைனை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு இந்த 1.8 லைனில் வந்து ரீடிங் வந்து அன்வான்டாக இருந்தது, 1000க்கு மேலே வந்தது. இப்போ இந்த லைன் வந்து செக் பண்ணுறதுக்கு நம்ம கனெக்டரில் நம்ம போட்டு ஹார்ட் டெஸ்ட் பண்ணணும்னா நம்ம இந்த இடத்துல செக் பண்ணலாம். இங்கே வந்து இந்த கெப்பாசிட்டர்கிட்ட நமக்கு வந்து 1.8 லைனை வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது போக இன்னும் இடத்துக்கு போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனாவது, இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா 4வது கெப்பாசிட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4வது கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 1.8 வோல்டேஜ் வருதாங்கிறத பார்க்கலாம். இன்னும் சில இடத்துல நம்ம பார்க்கலாம், நம்ம பிட் மேப்பை வச்சு கூட பார்க்கலாம். பட் நம்ம ஹார்ட்வேர் சொல்யூஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இந்த இடத்துல நமக்கு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த கனெக்டர்கிட்ட பார்க்க முடியுமான்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜர் ப்ளக்இன் பண்ண போகிறோம், நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்ட்ரிப்பை வந்து ப்ளக்இன் பண்ணுறதுனால அந்த இடத்துல பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அங்கே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஐசி வந்து கழட்டி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு வோல்டேஜ் வருதாங்கிறதையும் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம ஒருவேளை அவங்க ஐசி ஒர்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட நமக்கு அங்கேருந்து அவுட்புட் வந்திருக்காது. பட் நம்ம அதையும் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் இதையும் பார்த்துடலாம். வோல்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட வரலை, 1.8 பக்கம் வருது. 1.8 பக்கம் நமக்கு வந்து வந்துட்டு போகுது. இந்த பின்னில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது, 1.1 பக்கம் வருது. ஆக்சுவலாக நமக்கு -5 +5 வோல்டேஜ் நமக்கு வர வேண்டியது, ஆனால் வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக வருது. சரி, ஓகே, நம்ம இதை அப்புறம் பார்க்கலாம், அந்த ஐசி தான் பிரச்சனையாங்கிறத. இப்போ நம்ம அந்த 1.8 வோல்டேஜ் லைனையும் செக் பண்ணிடலாம். அப்படியே இங்கே எத்தனாவது பின்னு, சாரி எத்தனாவது கெப்பாசிட்டர், 4வது கெப்பாசிட்டர் இந்த பக்கம் இருந்து இங்கே பார்க்கலாம் எவ்வளோ வருது. 0.6,
1.2 வோல்டேஜ் வந்து நமக்கு வருது வேரியேஷனில். ஆக்சுவலாக நம்ம பேட்ரி போடாதனால நமக்கு வந்து தான் போகும். 1.2 வருது. ஆக்சுவலாக 1.2 வோல்டேஜ் நமக்கு வந்து வரக்கூடாது, 1.8 வோல்டேஜ் வர வேண்டியது. ஆனால் 1.2 தான் வருது. ஸோ இது நமக்கு வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். இப்போ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு எங்கேருந்து வருது, அப்படியே ட்ராக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பவர் ஐசிலேருந்து வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பாருங்கள், இங்கே பவர் ஐசிலேருந்து வருதுங்களா. எல்சிடி 1.8 வோல்டேஜ் இந்த இடத்துட்ட ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் பாயிண்டில் நம்ம வந்து பார்க்கலாம் 1.8 வோல்டேஜ் வருதான்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பார்க்குறோம், இங்கே எவ்வளோ வருது, இங்கே 0.6, 1.2. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.2 வோல்டேஜ் தான் வந்து வருது. நமக்கு இங்கே வோல்டேஜ் வந்து ஹாட் டெஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நமக்கு வந்து 1.2 வோல்டேஜ் தான் வருது. இங்கே 1.8 வர வேண்டிய இடத்துல பக்கத்தில் நமக்கு VDD 1.8ன்னு ஒரு லைன் இருக்குது. அந்த லைனில் நமக்கு வந்து வோல்டேஜ் வருதா இல்லை அந்த பவர் ஐசியில் வந்து பிரச்சனையான்னு பார்க்கலாம். இப்போ இந்த லைனில் நமக்கு எவ்வளோ வருது, 1.8. இந்த லைனில் நமக்கு ப்ராப்பராக வோல்டேஜ் வருது. ஆனால் நமக்கு வந்து வர வேண்டிய எல்சிடிக்கு வர வேண்டிய அந்த லைனில் மட்டும் நமக்கு 1.8 வோல்டேஜ் வரலை. என்ன ரீசன், ஒருவேளை இந்த ஐசி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை லீக்கேஜ் இருந்து ட்ராப் ஆகலாம் வோல்டேஜ்கிட்ட. நம்ம என்ன இருந்தாலும் ப்ராப்பர் வேயில் செக் பண்ணிடலாம். இப்போ இந்த 1.8 வோல்டேஜ் நம்ம அந்த இடத்துல கொடுத்தோம்னா அந்த இது வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடணும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2000 சம்திங் ரீடிங் அப்படியே இருக்குது. நம்ம கனெக்டரில் வந்து அந்த டயோட் ரீடிங்கு நமக்கு இந்த இடத்துட்ட வரக்கூடிய இந்த 1.8 வோல்டேஜை நம்ம இங்கே ஜம்பர் அடித்து கூட 1.8 வோல்டேஜை பைபாஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்களுக்கு ஒர்க் ஆகலை, என்ன ரீசன் தெரியல. பட் நம்ம ப்ராப்பர் வேயில் இந்த இடத்துக்கு ரீடிங் ஏன் வருது, இந்த மாதிரி ஏன் வந்து இந்த இடத்துட்ட வோல்டேஜ் 1.2 வருதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த பவர் ஏசியை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பவர் ஏசியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணிடலாம். நான் வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். நார்மலாக ஒரு எல்சிடி டிஸ்பிளே வரலை, கிராஃபிக்ஸ் வரல, லைட் வரல அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் பவர் ஐசி வரைக்கும் நம்ம போக வேண்டி இருக்காது. பட் ஆனால் இந்த கேஸில் நமக்கு பவர் ஐசிலேருந்து வரக்கூடிய ரீடிங் பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. பாருங்கள், நம்ம ஐசி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சேம் ரீடிங் இருக்குது. இந்த இடத்துட்ட இந்த கனெக்ஷன் பால் பாருங்கள் கட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா, அந்த பால் வந்து கட் ஆகிருக்கு. அதனால தான் நமக்கு வந்து ரீடிங் வந்து கரெக்டாக வரலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அந்த ஒரு பால் மட்டும் கரெக்டாக எங்கே ட்ராப் டவுன் கேஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபோன் வந்து கீழே விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நமக்கு ஒரு பால் மட்டும் கட் ஆகிருக்கு. ஸோ இந்த லைனை நம்ம ஜம்பர் அடித்து இந்த ஐசியை திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணலாம். ரீஃபிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ப்ராப்ளம், இந்த 1.8 வோல்டேஜ் லைனோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நமக்கு அடுத்த ப்ராப்ளத்தை நம்ம அந்த ஐசிலேருந்து அவுட்புட் ஏன் வரலை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எல்சிடி செக்ஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் MIPI லைனு, 1.8 வோல்டேஜ் லைன், இதெல்லாம் வந்து ப்ரைமரி ஃபஸ்ட்டாக வர வேண்டியது. +5 -5 வோல்ட்லாம் நமக்கு பின்னாடி எனபிள் ஆக வேண்டியது, ரெண்டாவதாக வர வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டில் நமக்கு வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமல் இருக்கும்போது ரெண்டாவது இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் இதை வந்து ஜம்பர் அடித்து ஐசியை திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மேக்ஸிமம் ஐசி சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்காது. என்ன ரீசன்னா நம்ம லைன் தான் கட் ஆகிருக்கு. அதனால் நம்ம அந்த லைனை மட்டும் ரெடி பண்ணிட்டு இந்த ஐசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த லைன் எதுவுமே கட் ஆகலை, உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக இருந்துமே வோல்டேஜ் வரலை, ரீடிங் தப்பாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஐசி சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம இதே ஐசியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட நண்பர் இந்த ஃபோனை ரெடி பண்ணும்போது, ஆல்ரெடி செக் பண்ணும்போது அவர் பார்த்துட்டு ஒரு கொஸ்டினை கேட்டார். நம்ம ஆல்ரெடி கிராஃபிக்ஸ் ஐசி அண்ட் லைட்டிங் ஐசி செக் பண்ணோம்ல, அந்த ஐசியில் டயோட் ரீடிங் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது, ஹார்ட் டெஸ்ட் பண்ணும்போதும் கரெக்டாக இருக்குது, எல்லாமே சரியாக இருந்தும் ஏன் அவுட்புட் வரலை, ஐசி தான் மாற்றணுமா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டார். ஐசி ஆல்ரெடி மாற்றி பார்த்தாங்களே, இருந்தும் ஏன் வந்து அவுட்புட் வரலைங்கிற கொஸ்டினை கேட்டிருந்தார். ஸோ இது உங்களுக்குமே சில பேருக்கு இது வந்து டவுட் இருக்கலாம். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து பவர் ஐசி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நமக்கு 1.8 வோல்டேஜ் வரக்கூடிய இந்த கெப்பாசிட்டிகிட்ட நம்ம வந்து செக் பண்ணலாம் ரீடிங் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. டயோட் ரீடிங் பார்த்திங்கன்னா நமக்கு 369 கிட்ட வருது. ஓகேங்களா, பாருங்கள் 375. ஓகேங்களா, நமக்கு டயோட் ரீடிங் பெர்ஃபெக்டாக வருது. நமக்கு கனெக்டர்லேயும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிடலாம் ரீடிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
நமக்கு கெப்பாசிட்டி கிட்ட நமக்கு டயல் ரீடிங் வந்துருச்சு அந்த இடத்துக்கு. பட் இங்கேயும் வரணும், இருந்தாலும் ஒன்ஸ் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 4 பின்னு பார்த்தீங்கன்னா MIPI, அடுத்து 2 பின்னு வந்து நமக்கு விட்டு அதுக்கடுத்து 3வது பின், அதாவது 7வது பின்னு. 4 5 6 7வது பின்னு. 7வது பின் 424 ஓகேங்களா. 424 நமக்கு ரீடிங் வருது. ஓகே தான். நமக்கு அங்கே வந்து 375 பக்கம் காமிச்ச மாதிரி இருந்தது, இங்கே பார்த்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம சார்ஜரை ப்ளக்இன் பண்ணிவிட்டு நமக்கு வோல்டேஜெலாம் கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இங்கே இந்த 1.8 வோல்டேஜ் நமக்கு 1.2 வந்த இடத்துல இப்போ நமக்கு 1.8 வருதான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து சார்ஜரை ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ப்ளக்இன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஸோ நம்ம அப்போ 1.8 வோல்டேஜ் நமக்கு வருதானுங்கிற பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும்போது நீங்கள் பேட்ரி போட்டு கூட ஆன் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணலாம். பட் நமக்கு ஈஸியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சார்ஜரை ப்ளக்இன் பண்ணிவிட்டு செக் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து சார்ஜரை ப்ளக்இன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஐசி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு வோல்டேஜ் வருதாங்கிறத பார்க்கலாம். இந்த கெப்பாசிட்டரில் நமக்கு 1.8 வோல்டேஜ் வரணும். இப்போ 1.79 ஓகே தான். 1.8க்கு ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.2 வந்தது ஃபஸ்ட்டு ஓகேங்களா. இப்போ 1.8 வோல்டேஜ் வருது. நமக்கு ஃபஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது நமக்கு அந்த கிராஃபிக்ஸ் அண்ட் லைட்டிங் ஐஸில் நமக்கு வோல்டேஜ் வரலை அவுட்புட்டு. ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இந்த கெப்பாசிட்டியில் நமக்கு வந்து +5 வோல்டேஜ் நமக்கு இந்த இடத்துக்கிட்ட வரணும். அந்த கெப்பாசிட்டியில் ஓகேங்களா வருதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ +5 வோல்டேஜ் நமக்கு வந்து வருது ஓகேங்களா. அவுட்புட் வந்துருச்சு அந்த ஐசிலேருந்து. இந்த இடத்துல -5 வோல்டேஜ் வரணும். -5 வோல்டேஜ் நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் வரணும். லைட் வராமல் இருந்தால் கூட நமக்கு வருது ஓகேங்களா. லைட்டிங் அண்ட் கிராஃபிக்ஸ் ரெண்டுமே வருது. சப்போஸ் லைட் வரலைன்னா கூட கிராஃபிக்ஸ் கண்டிப்பாக வரணும். நமக்கு எல்லா லைனும் ப்ராப்பராக இருந்தது. இப்போ நமக்கு ஆனால் ரெண்டுமே வந்துருச்சு. நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இடையில நண்பர் கேட்ட கொஸ்டின் ஒன்று நான் சொல்லியிருந்தேன். கிராஃபிக்ஸ் அண்ட் லைட்டிங் செக்ஷனில் உள்ள அந்த ஐசியில் நமக்கு அவுட்புட் வரலை, எல்லாமே சரியாக இருந்தோம். ஸோ இதுக்கு நம்ம கேஸில், நம்ம ஃபோனில் பார்த்த கேஸில் என்ன ப்ராப்ளம் சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா, 1.8 வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகலை. இந்த 1.8 வோல்டேஜ் வந்து பல இடத்துக்கு போயிருக்கும், நிறைய இடத்துக்கு போகும். நம்ம ஹார்ட்வேர் சொல்யூஷனில் நம்ம பார்த்தோம், அதில் 2 இடத்துல மட்டும்தான் போட்டிருந்தாங்க. நிறைய இடத்துக்கு போயிருக்கும். அது வேறு எங்கேயாவது I2C கம்யூனிகேஷன் மூலமாக CPU வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம், மேபி சென்ஸ் பண்ணியிருக்கலாம். 1.8 வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட CPU கிராஃபிக்ஸ் ஐசிக்கான கமாண்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் எனபிள் பண்ணுங்கிற கமாண்டை ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் வோல்டேஜ் வந்தது, ஆனால் நம்ம கமாண்டை ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். இதுதான் மேக்ஸிமம் ரீசனாக இருந்திருக்கணும். ஸோ நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு எது வரணுமோ அது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வரணும். ரெண்டாவது வர வேண்டியது அடுத்து. நம்ம செக் பண்ணும்போது மாற்றி செக் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் சரியாக கிடைக்காது ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். பார்க்கலாம். நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.